தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. வாக்குப்பதிவிலே நம்ம அதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் போல் அப்படின்னு அதற்கப்புறம் சதவீதத்தை வச்சு நிறைய பேசினோம். அதற்கப்புறம் இப்போ வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் அக்னி நியூஸ் சர்வீஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணிக்கு 64 இடங்களும், திமுக கூட்டணிக்கு 169 இடங்களும், தாவேகாவிற்கு 1 இடமும், மற்றவை நாதாக்கா இதெல்லாம் எந்த வருமான சீட் கன்வர்ஷனுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயத்தை இவங்களுடைய கருத்து கணிப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போது நம்மோடு செஃபாலஜிஸ்ட் திரு நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்ஸ் முடிவுகளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் நாகராஜன் சார். வணக்கம். வணக்கம் நாகராஜன் சார், தொடர்ந்து பல எக்ஸிட் போல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு காமனா இருக்கக்கூடிய விஷயமாக இதுவரை நம்ம பார்த்தது என்னவாக இருக்கு அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்கிறது, அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஒரு பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா பல கருத்து கணிப்புகளும் சொல்லுது. எப்படி பார்க்கறீங்க நீங்க? கருத்து கணிப்புகள் தான் இது. தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல். சரி, இது பல முறை தவறாக போயிருக்கிறது. அதுக்காக இப்போ தவறா போக சொல்லலன்னா, அதனால ஆங்கிலத்துல சொல்லுவாங்க we should take it with a pinch of salt அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி a fistful of கை நிறைய உப்பு எடுத்துக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா அசம்பிளி தேர்தலையும் சரி, டெல்லி தேர்தலையும் சரி, ஹரியானா தேர்தல் குறிப்பா, இது எல்லாமே இந்த எக்ஸிட் போல் தவறா போச்சு. 2016 தமிழ்நாட்டுல நடந்த அசம்பிளி போல் போது இந்தியாவில ரொம்ப பிரபலமா இருக்கிற ஆக்சிஸ் பை இந்தியா அந்த கம்பெனி கொடுத்தது. கிட்டத்தட்ட மொத்தம் 10 கம்பெனிகள் பண்ணாங்க. அதுல 7 கம்பெனிகளோட எக்ஸிட் போல் தவறாக சென்றது, தலைகீழாக மாறியது. ஆக்சிஸ் பை இந்தியா ஒரு கிரெடிபிள் ஏஜென்சி. அவங்களே அதிமுகவுக்கு 89 தொகுதிகள் தான் கொடுத்திருந்தாங்க, 136 ஜெயிச்சாங்க. அவங்க திராவிட முன்னேற்றத்துக்கு 100க்கு அதிகமான தொகுதி கொடுத்தாங்க, அவங்க 98, 88 தான் வந்தாங்க. அதனால இதை எடுத்துக்கலாம், எல்லாமே ஒரு கணக்கு, மக்களுடைய கருத்து அறியறதுக்கான ஒரு முயற்சி. ஆனா இதுதான் தேர்தலுடைய முடிவு என்று நம்ம நினைக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்ன சொன்னா, தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 கட்சிங்கிறது கடந்த 50 ஆண்டுகளாக 77 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இங்கு 11 தேர்தல்களை, சட்டமன்ற தேர்தல்களை பார்த்திருக்கின்றோம். 77 2001 வரை. இது 12வது தேர்தல். அந்த 11 தேர்தல்ல 7 தேர்தல்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சிருக்கிறது. 4 தேர்தல்ல தோத்த தேர்தல்ல கூட அவங்க 2 தேர்தல், அதாவது 89 அப்புறம் 96, ரெண்டுமே வித்தியாசமான தேர்தல். 89 அண்ணா திராவிட முன்னேற்றம் பிளவுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றமாக தேர்தலை சந்தித்தது. 96ல மிகப்பெரிய ஆன்டி ஜெயலலிதா வேவ் இருந்தது. அந்த சமயத்துலதான் அவங்க 50க்கு கீழே சீட்டுகள் பெற்றாங்க. அதர்வைஸ் அந்த மற்ற 2 தேர்தலுமே 65க்கு மேல, 69, 70 சீட்டுக்கு மேலதான் அவங்க பெற்றாங்க அப்போசிஷனா வரும்போதே. ஆனா 11 தேர்தல்ல 7 தேர்தல் அவங்க தான் ஜெயிச்சாங்க. அதனால அண்ணா திராவிட முன்னேற்றத்தை குறைத்து மதிப்பிடுவது இந்த எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் பண்றவங்க எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய கருத்து இதுதான், தவறுதான். கடந்த முறை கூட 2021 கூட அது ஓரளவுக்கு கரெக்டா இருந்த மாதிரி இருந்ததே சார். என்ன சார்? அதோட அந்த 2021 எக்ஸிட் போல் ஓரளவுக்கு கரெக்டா இருந்த மாதிரி தானே இருந்தது. ரிசல்ட் டே அன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு கரெக்டா இருந்தது. அங்கே கூட அதிமுக ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு இருந்தாங்க. 50 தொகுதிகள் தான் சொல்லியிருந்தாங்க, ஆனா 75 தொகுதிகளை வந்தாங்க. இவங்களுக்கு 170க்கு மேல கொடுத்திருந்தாங்க, 180 கிட்ட. ஆனா 159 தான் வந்தாங்க. அதனால இது குறைத்தும் அதிகமா மதிப்பிடுவதும் இந்த தவறுகள் நடக்கும். நான் அவர்களை உள்நோக்கம் இருப்பதாக நான் குற்றம் சாட்டவில்லை. இது ஒரு போல் நடத்தும் போது இதுல சாம்பிளிங்ல உங்களுக்கு ஃபுட் சோல்ஜர், அப்ப யாரு அந்த கருத்து கணிப்பை நடத்துறாங்க, இல்ல எக்ஸிட் போல் நடத்துறாங்க, அவங்களுடைய திறமை எல்லாம் இதுக்கு காரணிகளா இருக்கும் வச்சுங்க. இதுல தவறு எங்கேயா ஒரு இடத்துல நடந்தா கூட அது பூதாகாரமா வரும். அதனால நாம் 4ஆம் தேதி வரைக்கும் நாம் காத்திருப்பதுதான் சரி. ஆனால் அதுவரை இன்று யார் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த கருத்து கணிப்புகள் அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த 4ஆம் தேதி வரை, 4ஆம் தேதி வரைதான், அன்றுதான் உண்மையான ஒரு தேர்தல்
முடிவுகள் அறிவிக்கப்படும். அதுதான் உண்மை. இது எந்த காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரது கருத்து கணிப்புல கூட எக்ஸிட் போல்ல கூட பார்த்தோம்னா, இதுல விஜய் எவ்வளவு தூரம் ஸ்பாயில் பண்ணியிருக்காரு அவரோட என்ட்ரியினால. இப்ப 2006 நம்ம விஜயகாந்த் வந்த போது அவர் 140 தொகுதிகளில் பல கட்சிகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற ரெண்டுக்குமே வெற்றி தோல்வியை பாதித்தார். 92 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்பதற்கு காரணமா இருந்தார். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அந்த சமயத்துல அதுவும் மைனாரிட்டி அரசா தான் வந்தது. 40 தொகுதிகள்ல இவங்களுக்கு பாதிப்பு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதனால விஜயகாந்த் ஒரு எக்ஸ்பேக்டர். அவர் என்ன மாதிரி பண்ண போறாருங்கிறது 4ஆம் தேதி தான் தெரியும். பட் இன்னைக்கு இவங்க எல்லாம் கொடுத்திருக்கிறத பார்த்தா விஜயகாந்தோட ரோல் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2006 தான் இவங்களும் கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா 2006 நீங்க சொன்னீங்க விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது அதிமுகவுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இந்த தடவை விஜய் வரும்பொழுதும் அதே மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி இருக்கா இவங்களுடைய அனாலிசிஸ்லாம்? அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல இருக்கணும். ஆனா அதிமுக அப்ப இன்கும்பென்ட், அது ஆட்சி செய்திருந்த கட்சி, அதுக்கு பாதிப்பு அதிகமா இருந்தது. இப்ப ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு பாதிப்பு அதிகம் இல்லைன்னு இவங்க ஒரு கணக்கு கொடுக்கறாங்க. அது எப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, அது ஏன்னா புதிதா வரக்கூடிய கட்சிகள் என்டிஆர் விலக்கிட்டோம் சொன்னா நம்ம 0 to 30% வாங்குற கட்சி எல்லாம் கிடையாது. அதனால விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனா விஜய் பெரிய அளவுல இந்த 2 பிரபலமான முக்கியமான கட்சிகளை, அந்த அணிகளை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எப்படி பாதிப்பார், எந்த அளவு அதோட ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத யாராலுமே இன்னும் சரியா கணிக்க முடியல. எல்லாருமே 15-20% வரும் அப்படிங்கறது தான் சொல்றாங்க. என்னோட கணிப்புப்படி அதிமுகவுக்கு முன்னிலை வரும் என்பதுதான் என்னோட கணிப்பு. அன்னைக்கும் அதான் இருந்தது, நேற்றுக்கு நான் வெளியிட்டு இருந்தேன், அதுலயும் அதான் இருக்கு. இல்ல அப்ப நீங்க அந்த வாக்கு பிரிவை எப்படி பார்க்கறீங்க? அதாவது டிஎம்கே கிட்ட இருந்து என்ன மாதிரியான வாக்குகளை விஜய் பிரிப்பாரு நம்ம சொல்லிட்டு வந்தோமோ அப்படித்தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கு எந்த இடத்துலயுமே ஒரு சரிவு இருக்காதா? அதிமுகவோட ஓட்டை எங்கேயுமே தாவேகா பிரிச்சிருக்காதா? அது மாதிரி தோணல எனக்கு. எனக்கு தோணினது என்ன சொன்னா, கிட்டத்தட்ட ஏன்னா விஜய் நம்ம 2021 வாக்குகள் 4,60,62,00,000 வாக்குகள் விழுந்ததுன்னு சொல்லிட்டு, விழுந்த வாக்குகள் தான் பர்சன்டேஜ் பல சமயத்துல டிசப்டிவா இருக்கும். அது நம்மள திசை திருப்போம். அது விழுந்த வாக்குகளை பார்த்தா 4 கோடி. இப்ப 4,88,00,000 86,00,000 சொல்றாங்க. ஒரு 26 லட்சம் அதிகமா ஓட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மொத்த 26 லட்சமும் அவருக்கு தான் போறதுங்கிற மாதிரி விஜய் எடுக்கக்கூடிய 60-70 லட்சம் ஓட்டுல இந்த 26, மற்றபடி யார்கிட்ட எவ்வளவு போறதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சியில இருந்தும் போறது, அப்புறம் ஒவ்வொரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கும் போகும். இது நமக்கு தமிழ்நாடுல 5 ரீஜனா வச்சிருக்கோம் இல்லையா உங்களுக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஒரு ரீஜன், நார்தன் தமிழ்நாடு, கொங்கு, டெல்டா, சவுத்து. இதுல ஒவ்வொரு ரீஜன்லயுமே ஒவ்வொரு கட்சிக்கு, இப்ப கொங்குல அதிமுகவுக்கு அதிக பாதிப்பு இருக்கலாம், சென்னையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிக பாதிப்பு இருக்கலாம். இப்ப இவங்களோட சாம்பிளிங் எப்படி என்ன மாதிரி இருந்ததுங்கிறது 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இதை ஒரு போஸ்ட்மார்ட்டம் நம்ம பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க சொன்ன இதை நம்பிட்டு நமக்கு ஒரு கருத்து இருக்கலாம். இதெல்லாம் அதே நம்ம நம்பிக்கிட்டு 4ஆம் தேதி ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. சரி, அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு சதவிகிதம் குறைய போகிறதா? அது கட்டாயம் குறையும். அது ஆப்வியஸ் வச்சுக்கோங்க. எந்த அளவிற்கு குறையும் நினைக்கிறீங்க சார்? கடந்த 2021 30 லட்சத்துக்கு வாக்கு வாங்கினாரு. 2024 அது 35-36 லட்சத்துக்கு போச்சு. சோ அவர்கிட்ட இருக்கிற வாக்குகள் ஒரு 10-12 லட்சம் குறையுங்கிறது என்னோட கணிப்பு. சில பேர் அதை இன்னும் அதிகமா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவ்வளவு சரிவு இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நான் சில இடங்களுக்கு நான் போய் இளைஞர்கள் நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன், விஜயோட இம்பாக்ட் என்ன இருக்கு. அது பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் கூட இவருக்கு போட்டுட்டு இருந்தாங்க, விஜய் ரசிகர்களும் போட்டிருந்தாங்க நாம் தமிழருக்கு. அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு மாறல. அவங்க நாங்க இன்னொரு நாம் தமிழருக்கு தான் சார் போடுவோம், அவங்க தமிழ் பத்தி பேசுறாரு, தமிழ் தேசியம் பேசுறாருன்னு சொல்லிட்டு. இவங்க விஜய் ரசிகர்கள் நாம் தமிழருக்கு போட்டிருந்தவங்க இங்க மாறிடுறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறத நம்ம அதை ஃபேக்டரிங் கொண்டு வந்தோம்னு சொன்னா நமக்கு சரியான ஒரு இது இருக்கும். நாம் தமிழரான அழியக்கூடிய கட்சி கிடையாது. ஆனா அவங்க they have to recalibrate their strategy வச்சுக்கணும். புதுசா வடிவமைத்து ஸ்ட்ராட்டஜியா அது பண்ண வேண்டியிருக்கும். பண்ணினா அவங்களுக்கு எதிர்காலத்துல பல பலன் உண்டு.
சரி. இப்போ மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்டிடிவியோட கருத்து கணிப்பு என்னவாக இருக்குன்னு பார்த்தா, டிஎம்சி வந்து 177லிருந்து 187 இடங்களை பிடிக்கும் அப்படின்னும், பிஜேபி 95லிருந்து 110 இடங்களை பிடிக்கும் அப்படின்னும், காங்கிரஸ் 1லிருந்து 3 இடங்கள், கம்யூனிஸ்டுக்கு வந்து ஒரு இடம், அதாவது 0 to 1 ஒரு இடம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரியாகவும் இந்த வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. அப்போ அங்க மேற்கு வங்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ரொம்ப டைட் கான்டெஸ்ட், கிட்டத்தட்ட முதல் கட்டத்திலேயே 92% மேல வாக்குப்பதிவு, இப்பவும் கிட்டத்தட்ட அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 90% இந்த மொமெண்ட்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாக்குப்பதிவு. சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த டைட் கான்டெஸ்ட் வந்து டிஎம்சிக்கு, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு தான் ஃபேவரா போகுதா? இந்த பர்சன்டேஜ் வந்து அங்க எப்பவுமே ஹையர் பர்சன்டேஜ் தான் இருக்கும். எஸ்ஐஆர்னால இது என்ன சொன்னா, தேவையில்லாத அந்த ஓட்டுகள், அதாவது அந்த என்ரோல்மெண்ட் இருக்குல்ல, பேர்கள், அதெல்லாம் நீக்கப்பட்டதுனால இது வந்து சுருங்கி ஒரு சரியாயிடுறது, ட்ரிம் ஆயிடுறது உங்களுக்கு அந்த ஓட்டர் லிஸ்டே உங்களுக்கு. அதனால இந்த பர்சன்டேஜ் வந்து டிசப்டிவா தான் இருக்கும். அங்க இருக்கிற கடந்த முறை வந்து 6 கோடி ஓட்டு விழுந்தது அந்த மேற்கு வங்கத்துல. இப்பவும் அதேதான். ஒரு எப்பவுமே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஓட்டு அதிகமாகும், புதுசா வாக்காளர்கள் வருவாங்க. ஓட்டு டிலிஷனும் ஆகும் உங்களுக்கு. இறந்து போனவர்கள் 5 ஆண்டுகள் சொன்னா ஒரு 10 கோடி பேர் இறந்து போயிருப்பாங்க, அதுவும் டிலிஷனும் ஆகும் உங்களுக்கு. இப்ப 60 கோடி பேர் அங்க 6 கோடி பேர் வாக்காளர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த 6 கோடி பேர்ல வந்து இப்போ ஒரு 6 கோடியே 2 லட்சம் 20 லட்சம் பேர் வந்து ஜாஸ்தி ஆக்கலாம், 30 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆக்கலாம். ஏன்னா சரியான தகவல்கள் வந்து இன்னும் சரியா கொடுக்கல அவங்க தேர்தல் ஆணையம் வந்து. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னா, புதிதா வரக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 2006 தமிழ்நாடுல நடந்தது சொல்றேன். 45 லட்சம் வாக்குகள் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது. அந்த புதிய வாக்காளர்கள் உங்களுக்கு போட்டாங்க, ஓட்டு போட்டாங்க புதுசா. அதாவது ஓட்டு பர்சன்டேஜ் இல்ல, அப்சல்யூட் ஓட்டு போலானது 2001க்கும் 2006க்கும் 45 லட்சம் அதிகமா இருந்தது. ஆனா விஜயகாந்த் வந்து 28 லட்சம் தான் அதுல இருந்து எடுத்தார். அப்படின்னா என்ன சொன்னா, பேஸ் ஓட்டு மற்ற கட்சிகளோடது பாதிக்கல பெருமளவு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு தெரியும். அதே போல இங்க பெங்கால்ல வந்து இப்ப இவங்களுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இவங்களுக்கும் 10% ஓட்டு வித்தியாசம் இருந்தது. கிட்டத்தட்ட 60 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருந்தது 2021 கணக்குப்படி. ஆனால் நான் அதுல ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெவில் லைஸ் இன் தி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ள போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் சொன்னா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கிட்டத்தட்ட 140 தொகுதிகள் 142 தொகுதிகள்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பிஜேபி ஜெயிச்சதே கிடையாதுங்க 294 இது வரைக்கும். பாக்கி இருக்கிற ஒரு 150 தொகுதி எப்பயாவது ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒரு 10-12 ஆண்டுகளுக்குள்ள. அந்த 140ல 116 தொகுதி பிஜேபி இப்போதைக்கு ஜெயிக்க முடியாது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஜெயிக்க முடியாது. ஒரு 80 தொகுதி முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடம், அது முஸ்லிம்கள் மனமாற்றம் வர வரைக்கும் அவங்க ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த பகுதியில தான், அந்த 116 தொகுதிகள் தான் 60 லட்சத்துல 52 லட்சம் ஓட்டு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அதிகமா கிடைக்கிறது. அப்பனா பாத்தீங்க சொன்னா, நம்ம ஒரு மேக்ரோ லெவல்ல பார்த்தோம் சொன்னா பெரிய 60 லட்சம் ஓட்டு வித்தியாசம் சொன்னா, 60 லட்சத்துல 52 லட்சம் ஓட்டு வந்து ஒரு 116 தொகுதிகளுக்குள்ளதான் போறது உங்களுக்கு. அது பிஜேபிக்கு இன்னைக்கு கிடைக்க போறது, நாளைக்கும் கிடைக்க போறது. அதனால பிஜேபி 8 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் அப்படிங்கிற கணக்கு வச்சுட்டு அவங்க 93 சீட்ல 2024 முன்னணியில வந்தாங்க. பாராளுமன்ற தேர்தல்ல அசம்பிளி செக்மெண்ட்டுக்குள்ள 93 தொகுதிகள்ல முன்னணி வந்தாங்க. அங்கேன்னு ஒரு 58 தொகுதி வந்து வெறும் 74 ஓட்டு, 316 ஓட்டு, 615 ஓட்டு, 1300 ஓட்டு, 3000 ஓட்டு, இது மாதிரி 10,000 ஓட்டுக்குள்ள, கிட்டத்தட்ட 10,000ல இருந்து 15,000 ஓட்டுக்குள்ள ஒரு 58 தொகுதிகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. அதுல வெறும் ஒரு 5 லட்சம் ஓட்டு அந்த இடத்துல வந்து கிடைச்சதுன்னு சொன்னா, எக்ஸ்ட்ராவா கிடைச்சதுன்னா அந்த 58 தொகுதிகளையும் ஜெயிக்கலாம். 58 93 உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு கொண்டு விட்டுரும் வச்சுங்க. 151 தொகுதி கிட்ட அவங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்ட்ராட்டஜில தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பெங்கால் வந்து டைட்டா இருக்கும் வச்சுங்க. அதாவது மேசிவ் ஸ்வீப் எல்லாம் இருக்காது, டைட்டா இருக்கும். இவங்களுக்கு 155, இவங்களுக்கு 140, இல்ல இவங்க 148, அவங்களுக்கு 146, அந்த மாதிரி தான் இருக்கும் வச்சுங்க. அதர்ஸ் வந்து போன தடவை வந்து வெறும் ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சாரு சார், அந்த இந்தியன் செக்குலர் ஃப்ரண்ட் சொல்லிட்டு சித்திக் சார். அவர் தவிர வேற யாரும் அப்போசிஷன் ஜெயிக்கவே இல்லை. இந்த தடவை ஒரு 8-10 சீட் வந்து அப்போசிஷன் காங்கிரஸுக்கு, அந்த ஹுமாயூன் கபீரோட பார்ட்டிக்கு, லெப்ட் ஃப்ரண்ட்டுக்கு, இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓட்டு வந்து பல வாரி ஸ்பிளிட் ஆகுது. அந்த முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடங்கள்ல கூட இந்த ஹுமாயூன் கபீர் போன்ற பார்ட்டிகளுக்கு, ஏஎம்ஐஎம், இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால
ரொம்ப நன்றி சார். பார்ப்போம் மெயின் 4 என்ன முடிவை கொடுக்க போகுது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி மேடம், நன்றி. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். இது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, என்டிடிவிலேருந்து என்ன எக்ஸிட் போல் வந்திருக்கு, ரிபப்ளிக் டிவிலேருந்து என்ன வந்திருக்கு, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், மேட்ரிஸ், அக்னி நியூஸ் சர்வீஸ்னு 5யும் வந்து இங்கே நம்ம போட்டிருக்கிறோன்றதை பார்க்குறோம். என்டிடிவி பார்த்தீங்கன்னா 65லேருந்து 80 அதிமுக கூட்டணிக்கு, ரிபப்ளிக் டிவி 65லேருந்து 85, சாணக்கியா 50லேருந்து 65, மேட்ரிஸ் வந்து 87லேருந்து 110 இடங்கள், அக்னி நியூஸ் சர்வீஸ் 64 இடங்கள் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது 125லேருந்து 145 என்டிடிவி, ரிபப்ளிக் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. தாவேகாலேருந்து 1லேருந்து 26 வரைக்கும் ஒரு கணிப்பு வந்து தாவேகாக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம்.